மக்களே, உட்டன் பிரிட்ஜ் கிராஸ் பண்ணி ராஜகிரி கோட்டைக்குள்ள போயிடலாமா? வாங்க. திகுலா தாங்க இருக்கு. ஓ மை காட், வந்தாச்சு. நம்ம உட்டன் பிரிட்ஜை தாண்டி வந்தாச்சு. இதுதான் கிளைமேக்ஸு. மேலே ஏறி கீழே இருக்கிற வேலியை கிராஸ் பண்ணி நாம வந்தாச்சு மக்களே. தெரியுதா நம்ம உட்டன் பிரிட்ஜு? எவ்வளவு பாதுகாப்பு மெஷர்ஸ் பார்த்தீங்களா? எதிரி எல்லாம் வந்தா இதை க்ளோஸ் பண்ணிட்டா போதும், எவனும் அதை தாண்டி மேலே இருக்கிற ராஜகிரி கோட்டைக்குள்ள வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அவ்வளவு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு நடுவில். வந்தாச்சுங்க மேலே. அப்பா, வேற லெவல். கொக்கு மக்கா, செஞ்சிக்கோட்டைக்குள்ள எது பார்க்குறோனாலும் நமக்கு நல்ல ஸ்டாமினா வேணுங்க. எல்லாமே ஸ்டீப்பா இந்த மாதிரி படிக்கட்டுகளில் தாங்க ஏற வேண்டியதாக இருக்கு. மக்களே, நம்ம 1ஆம் நம்பர் கிரானரி மேலே இருக்கோங்க. இந்த வீரர்கள் எல்லாம் நின்று காவல் காக்கிறதுக்கு குட்டி குட்டி வாட்ச் டவர்ஸ் கட்டியிருக்காங்க பாருங்களா, கோட்டை மதில் சுவரில். இங்கிருந்து நம்ம எல்லா கொத்தளத்தையும் லைனாக பார்க்கலாம். ஓ, மாஸ்டர் பீஸுங்க. தனியாக அந்த இடத்துல தொங்குது பாருங்க, அந்த மலை மட்டும். அதுக்கு மேலே கட்டியிருக்காங்க பாருங்க. நம்ம கீழே நடந்து வந்த வழி இது கிரேனரி. இந்த களஞ்சியத்தை கிரேனரி நம்பர் 1 நம்ம மேல இருந்து பார்க்குறோம். இதோட அளவுகள் எவ்வளவு பெருசா இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. கீழேயும் ஒரு வழி இருக்கு. நம்ம மேல படி பிரம்மாண்டமா இருக்குங்க மக்களே. மேல போற படிக்கட்டுல இருந்து நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. கிரேனரி எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குங்க. எக்கச்சக்கமா இதுல ஸ்டோர் பண்ணலாம், அவ்வளோ பிரம்மாண்டம். ஊருக்கே சேமிச்சு வைக்கலாம் போல இதுல. அவ்வளோ பெருசா இருக்கு. நாம அந்த விண்டோல இருந்து தான் பார்த்தோம். மக்களே, நம்ம நெற்களஞ்சியத்தை பார்த்துட்டு மறுபடியும் மேலே போயிட்டு இருக்கோங்க. போகிற வழியிலெல்லாம் இங்கே பாருங்களா, அப்படியே சும்மா கலை நுட்பத்தோட நுழைவு வாயில்கள் நம்மளை வரவேற்குது. இங்கே பாருங்க, அங்கங்கே இந்த மாதிரி குட்டி குட்டியாக களஞ்சியங்கள் இருக்குது. வெப்பன் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் தேவைப்பட்டிருக்கோம்ல. ஒரு கோட்டையை ரன் பண்ணுறதுனா ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணுற மாதிரி தானே. மக்களே, நாம் இப்போ பார்த்த நுழைவு மண்டபம்ங்க. ஸோ இங்கேயும் வந்து வீரர்கள் போயிட்டு காவல் காக்கிறதுக்கு வாட்ச் டவர் வச்சுருக்காங்க பாருங்க. அழகாக இருக்குல்ல? இன்னும் போகணும் மேலே. மக்களே, ராஜகிரி கோட்டை இன்னும் மேலே உச்சாணிக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. போகிற வழியில் கிரானரி பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து கருவூலம் இருக்குங்க மேலே. தேவையான பொருட்கள், அதாவது என்ன சொல்கிறது, மணி மேனேஜ்மெண்ட் எல்லாம் இங்கே தான் நடந்திருக்கு போல். அந்த காலத்தில் நல்லா பெரிய அரண்களோடு இருந்திருக்கும். இப்போ வெறும் கருங்கற்களாலான மண்டபம் மட்டும் இருக்குது. இங்கங்கே குட்டி குட்டி மண்டபங்கள் இருக்குது. மக்களே, கரெக்டாக 1 ஹவருங்க. நீங்கள் எவ்வளோ வேகமாக ஏறினாலும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வர்ற இதில் உங்களுக்கு 1 ஹவர் ஆகிடும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இது வந்து கிரானரி நம்பர் 2. மலை மேலே இருக்கிற சமதள பகுதிக்கு வந்தாச்சு நம்ம. இதுதான் ராஜகிரி கோட்டையோட மெயின் கோட்டை கொத்தளம். கீழே கிரானரி 1 பார்த்தோம். கிரானரி மட்டும் அப்படியே பெருசாக இருக்குங்க. ஏன்னா அத்தியாவசிய பொருட்கள் சேகரிக்கிற இடம் இல்லை, அதனால நல்லா பெருசாக பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. மேலே இருக்கிற வீரர்களுக்கு, ராஜ குடும்பத்தினருக்கு, மந்திரி அவங்களுக்கெல்லாம் தேவையான எல்லா உணவுப் பொருட்கள், எல்லா அத்தியாவசிய பொருட்களும் இங்கே சேமித்து வச்சுருவாங்க போல். ஸோ இது வந்து ஆடியன்ஸ் ஹால் ஆர் தர்பார் ஹால். அதாவது மன்னர் வந்து பொதுமக்களை, அவரோட குடிமக்களை மீட் பண்ணுற ஆடியன்ஸ் ஹால். தமிழில் பார்வையாளர்கள் மண்டபம். இதுதான் மக்களே. இந்த பார்வையாளர் மண்டபத்தை வந்து ஊஞ்சல் மண்டபம், ஹவா மஹால், பார்வையாளர் மண்டபம். ஏன்னா நம்ம நார்த் இந்தியன் மன்னர்களும் ஆண்டிருக்காங்கல்ல, அதனால ஹவா மஹால். ஹவானா காற்று,
நிறைய ஜன்னல்கள் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. அதனால ஹவா மஹால் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் காமிக்கிறேன், நீங்கள் படிச்சுக்கோங்க, ஓகேவா? மக்களே உள்ளே வந்தாச்சுங்க. எவ்வளோ பிரம்மாண்டமான தூண்கள் பாருங்கள் மக்களே. வாரே வா! மன்னர் உட்காந்து பார்வையாளர்கள் மற்ற அரசர்கள் எல்லாம் மீட் பண்ணுற இடம் ஆச்சு. அதனால நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த காலத்தில் ஃபங்க்ஷனில் இருந்தபோது நிறைய அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கிருந்து கீழே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது பாருங்கள். ஓ, இங்கே பாருங்கள் மக்களே, வாட்ச் டவர். இது மேலேயும் ஒரு கோவில் இருக்குங்க. ஒட்டேங்கப்பா, அந்த கோவில் கோபுரத்தோட சிற்ப வேலைப்பாடுகள் பாருங்கள் மக்களே, வேற லெவல். நமக்கு முன்னாடி ஒரு தம்பி வந்து இங்கே உட்காந்துருக்காங்க. வேற லெவல். அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கான் போல். ஸோ நம்ம பார்வையாளர்கள் மண்டபத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் குட்டி குட்டி மண்டபங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ரங்கநாதர் டெம்பிள்ங்க. கோன் மன்னர்கள் வந்து வைஷ்ணவிட்ஸாக இருந்திருப்பாங்க போல். எவ்வளோ பியூட்டிஃபுல் கோபுரம் பாருங்கள் மக்களே, கண்ணில் ஒத்திக்கலாம் போல், அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ எல்லா டெம்பிள் பற்றியும் ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க. ஏஎஸ்ஐயோட டிப்பிக்கல் வே ஆஃப் மேனேஜிங் ஹெரிட்டேஜ் சிம்பிள்ஸ். அழகான வேலைப்பாடுகள் நீங்கள் பாருங்களா. அதடடடடா, கல்லிலே கலைவண்ணம் கண்டிருக்காங்கங்க. இது பெல் டவருங்க. அதாவது கோட்டையில் மேனேஜ் பண்ணுறதுக்கு மணி அடித்து தானே அறிவிப்பாங்க. அதாவது மன்னர் வரார், பராக் பராக், அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். பெல் டவர். மக்களே, வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கும், பட் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நம்ம வர்றதே அபூர்வங்க. அதுவும் மேலே வரைக்கும் வரணும்னா நம்மளோட தொண்டை தண்ணி வந்து வரணும். நாக்கு தள்ளுது பஸ் அப்படின்னு, நாக்கு தள்ள வரணும் நாம். ஸோ அதனால தான் டீட்டெயில்டாக உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா? எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதுவும் இங்கேருந்து நமக்கு கீழே கிடைக்கிற வியூ எல்லாம் அட்ரஸ் செகண்ட் இருக்குது. நமக்கு இன்னைக்கு கிளைமேட் வேற சும்மா செம்ம சூப்பராக இறைவன் பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால இன்னுமே அடிஷ்னல் அட்வான்டேஜாக இருக்குது. அப்படியே பனி படர்ந்துட்டு ஏதோ ஹில் ஸ்டேஷனில் நின்று ரசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. இது கீழே இருக்கிற கோட்டை கொத்தளங்கள். நம்ம கீழே போய் வேற பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் ஒரு அட்லீஸ்ட் 15-20 மினிட்ஸ்க்கு உங்களுக்கு கண்டென்ட்டு நிறைய இருக்குது, ஓகேவா? ஸோ மேலே பார்த்துட்டு நாம் ஒரு 15-20 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே போவோம். ஒரு குளம் இருக்குங்க. அந்த பக்கம் இருக்கிற மலைக்கும் நாம் இப்போ இருக்கிற ராஜகிரி மலைக்கும் நடுவில் ஒரு குளம் மாதிரி இருக்குது. அதாவது இங்கே நம்ம வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குதுன்னு சொன்னால, மேலே இருக்கிற கோட்டை கொத்தளங்கள் இருக்குது. போகிற நீர் எல்லாமே வந்து அங்கே போய் கெனால் சிஸ்டம் வழியாக அந்த குளத்தில் சேர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அழகு பார்த்தீங்களா? அருமைடா. மக்களே, கோவில் பார்த்தாச்சு. உள்ளே ஒன்றும் இல்லைங்க, மூர்த்திகளும் இல்லை, வழிபாடுற கண்டிஷனில் இல்லை. ஸோ நாம் பெல் டவர் பக்கத்தில் நிற்கிறோம். கீழே ஒரு ஸ்கொயர் ஷேப்லேயும் மேலே ஒரு சர்க்குலர் ஷேப்லேயும் வச்சுருக்காங்க நம்ம பெல் டவர். அருமை அருமை. என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்காங்கய்யா. இங்கே சிட்டாடல் பாருங்களா, நம்ம கோவிலோட முகப்பு மண்டபம் அப்படியே மாஸ்டர் பீஸாக இருக்குங்க. ஸோ இது வந்து வே டு கெனான்னு இருக்குது. பீரங்கி இருக்கும் போல். இந்த பக்கம் போய் பார்த்துட்டு வருவோம் வாங்க. மக்களே, பீரங்கி மண்டபத்துக்கு பக்கத்தில் இருந்து பெல் டவர் பார்க்குற அழகு பாருங்கள். ஒவ்வொரு ஆங்கிள்லேயும் ஒவ்வொரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம பீரங்கி மஹால். பீரங்கி மஹால்னு சொல்லுவாங்களா இல்லை பீரங்கி கிடங்குன்னு சொல்லுவாங்களான்னு தெரியல. ஐ திங்க் கிடங்குன்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சாரி ஃபார் த ஜர்க். கீழே பயங்கர கரடு முரடாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஜர்க் தெரியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே எழுதியிருக்காங்க, பட் ஆனால் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் மறைஞ்சிட்ருக்கு. நம்ம பீரங்கியை மட்டும் போய் பார்த்துட்டு வரலாம். ஓ, இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குங்க. கேஸ்ட் அயர்ன்னு நினைக்கிறேன் இது. ஓ
எப்படி இருக்கு பாருங்க. ஸோ எங்க டைரக்ட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, அப்படியே கீழே. டேய் எவனாவது வந்தீங்க, இங்கிருந்து நாங்கள் போடுற குண்டில் எல்லாம் பஸ்பமாயிடும் அப்படிங்கிற மாதிரி டைரக்ஷனில் வச்சுருக்காங்க. வேற லெவலில். அப்படியே இந்த பீரங்கி கிடங்குலேருந்து கீழே அந்த கெனால் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். கெனாலுங்கிற பாருங்கள், லேக்கு. கோட்டை மேலே இருக்கிற தண்ணி எல்லாம் அங்கே தான் போய் சேமிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அடர்ந்த காட்டுப்பகுதிகளாக இருக்குங்க. இங்கெல்லாம் மக்கள் இருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஃபாரஸ்ட்டில் மலைவாழ் மக்கள் இதுக்குள்ளே எப்படி தான் போட்டு சுடுவாங்கன்னு தெரியலைங்க. மருந்து பொடிகளை அடைச்சு தீ பருத்தி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு ஒரு தனி மண்டபம் கட்டி என்ன மாதிரி ஃபோர்ட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க, பாதுகாப்புக்காக. வேற லெவல். மக்களே, டைம் ஃபார் எனர்ஜி பூஸ்டருங்க. அப்பா 1 மணி நேரம் ட்ரெக் பண்ணிட்டு வந்து அப்படியே காலெலாம் கொஞ்சம் நோகுதுங்க. ஸோ நம்ம கீழே வாங்கிட்டு வந்தோம்ல, இங்கே பாருங்கள், பேக்கரியிலேருந்து பன்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸ்வீட் ஜாம், பன் பட்டர் ஜாம் எல்லாம். எனர்ஜி பூஸ்டப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ஆசுவாசமாக அப்படியே இந்த இயற்கை அழகையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாம் கீழே போகிற பயணத்தை தொடங்கும். ஏற்றி விட ஐயப்பா, இறக்கி விடப்பா ஐயப்பான்னு போக வேண்டியதுதான். இன்னும் கீழே போகணுங்க. அதுவும் அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் போகணும்னு நினைக்கிறேன். எனர்ஜி பூஸ்டப் பண்ணிட்டு போவோம். ஓகேவா மக்களே, நம்ம பீரங்கி இருக்கிற ஏரியாவிலேருந்து பெல் டவர் இருக்கிற ஏரியாவுக்கு வந்திருக்கோங்க. அங்கங்கே வந்து இந்த மாதிரி தூள்கமில் அமைச்சு மேலே போகிற படிக்கட்டுகள் இருக்குங்க. நம்மளால ஏற முடியலைங்க. எல்லா பக்கம் படிக்கட்டுகள் மேலே ஏறி ஏறி நாக்கு தள்ளுது பாஸ். இங்கேருந்து பார்க்குற வியூ பாருங்க, நம்ம ரங்கநாதர் கோவில் மலை உச்சியில் முகட்டில் எவ்வளோ கம்பீரமாக அழகாக நிற்கிது. இங்கே ஒரு குட்டி கோபுரம் இருக்குது, ஒரு குட்டி டெம்பிள் இருந்திருக்கும் போல். அது ராணி மலை. அது நாளைக்கு போலங்க, அதை செப்பரேட் vlog-ஆ பண்ணுறேன். இதுக்கே உங்களுக்கு பயங்கரமாக இழுத்தடிச்சிருச்சு. பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறனால சூப்பராக காமிச்சிட்ருக்கேன். நம்ம கீழே போகிற நடைப்பயணத்தை தொடங்கலாங்க. கீழே போயிட்டு அந்த ஏரியாவில் சுற்றி காமிக்கிறேன். அதுவெல்லாம் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அங்கே ஒரு கோவில் இருக்குது, வாட்ச் டவர் இருக்குது, கீழே ஒரு புஷ்கரணி இருக்குது, ஒரு கோவில் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது நம்ம பார்க்க வேண்டியது. வாங்க போவோம் மக்களே. மேலே பார்வையாளர்கள் மண்டபம் பார்த்தோம்ல, இந்த ஹவா மஹால், அங்கேருந்து பின்னாடி ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் இருக்குங்க. அது மட்டும் பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம். அதுக்கப்புறம் ஒரு சுனையும் இருக்குது, அதுவும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ரவுண்டாக இருக்கும் படிக்கட்டு கீழே இறங்கிறதுக்கு. இங்கே பாருங்க மக்களே, இங்கேருந்து பார்த்தா பெல் டவர் தெரியுதா? அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம செஞ்சிக்கோட்டை கீழே இருக்கிற அந்த ஃபாரஸ்ட் ஏரியாலாம் ஃபுல்லாக தெரியுதுங்க, பிரம்மாண்டமாக. இங்கே பாருங்களா, ஏதோ அவதார் ஃபிலிம் பார்த்த மாதிரி இல்லை. ஓ மை ஜீசஸ் காட்னு இருக்கு, வேற லெவலுங்க. அப்படியே பனி மூடிக்கிட்டு இன்னைக்கு செம்மையா இருக்குங்க கிளைமேட்டு, சான்ஸே இல்லை. நம்ம கீழே பார்த்த பீரங்கி கிடங்கு, தூரத்தில் தெரிகிற செஞ்சி டவுன், வேற லெவலா. நம்ம காலையில் ஃபஸ்ட்டு போகணுன்னே பார்த்த கோவில் இருக்குது, அங்கே இருக்குது பாருங்க. இதுதாங்க அந்த வியூ பாயிண்ட்டு, தாறு மாதிரி தக்காளீஸ்வரா. வாங்க, இங்கே ஒரு சுனை இருக்குது, அதுவும் காமிக்கிறேன். இந்த வியூ பாயிண்ட்லேருந்து மேலே வந்தா நேராக இந்த பார்வையாளர் மண்டபத்துக்கு கீழே இங்கே ஒரு படிக்கட்டு உள்ளே போகுது பாருங்க. இங்கே கீழே ஒரு சுனை இருக்குங்க. மேலே இருக்கிறவங்களுக்கு தண்ணீர் தேவைப்படும்ல, அதுக்கு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா படிக்கட்டுகள், கீழே தண்ணி இருக்குது. மக்களே, கீழே போகிற வழியில் நம்ம பார்த்தோம்ல ட்ரெஷரி கருவூலம், ஸோ அந்த பில்டிங். ஸோ அந்த காலத்தில் பூட்டுக்கீட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக வச்சுருந்துருப்பாங்க. இப்போ வெறும் தூண்கள் மட்டும்தான் நிற்கிது. மக்களே, ஃபைனலி வி ஆர் ஹெட்டிங் பேக் டு அடிவாரம். வாங்க போகலாம். எப்பா சாமி ஐயப்பா, இறக்கி விடப்பா நல்லபடியா. மேலே ஏறி வந்தாச்சு. காலங்காத்தால் எனர்ஜி இருக்கும்போதே வந்துருங்க மக்களே. இன்றைக்கி நமக்கு கிளைமேட்டு ஒத்துழைச்சங்காட்டி கடவுள் இருந்தால நம்ம ஈஸியாக வந்துட்டோம். வெயில் டைம்லலாம் வந்தீங்கன்னா அவ்வளவுதான். பட் ஒர்த் த
எஃபர்ட்டுங்க. மேலே வந்தால் அங்கங்கே நம்ம பார்க்குற வியூ அப்படியே மனசை கொள்ளை அடிச்சிடும். மக்களே, கோட்டை கொத்தளத்தை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு நாம் கீழே இறங்க போகிறோங்க. நம்ம கோட்டையோட என்ட்ரி பாயிண்ட்ல இருந்த உட்டன் பிரிட்ஜ். மக்களே, என்னதான் நம்ம வரும்போது வந்துட்டாலும் அங்கங்கே இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் வந்து செஞ்சிக்கோட்டை திகில் கிளப்புங்க. கீழே மட்டும் பார்த்துறாதீங்க, பார்த்தீங்க அவ்வளோதான். இருந்தாலும் நான் உங்களுக்கு காமிப்பேன். இங்கே பாருங்க, கீழே விழுந்தா டீலா தான், செதறிடும். எரிதங்கா விநாயகருக்கு உடைக்கிற மாதிரி நம்மளோட தலை செதறிடும். அந்த அளவுக்கு டீப் வேலியில தான் வந்து இந்த உட்டன் பிரிட்ஜு. தாண்டிடலாம் வாங்க. ரொம்ப நேரம் நின்னா நமக்கே திகிலா இருக்கு. கீழே பார்க்குற வியூ பார்த்தீங்களா? அது செஞ்சிக்கு போகிற திருவண்ணாமலை ஹைவேங்க. அது பைபாஸ். ராணிமலையை சுற்றியும் செஞ்சிக்குள்ளே போகாமையே பைபாஸ் போயிடும். நேராக போகிற ரூட்டு செஞ்சிக்குள்ளே போகிற ரூட். அங்கே ஒரு ரூட் உள்ளே போகுது பாருங்கள், அது செஞ்சிக்குள்ளே போகிற ரூட்டு. இது திருவண்ணாமலை ரூட். எப்படி இருக்கு பார்த்தீங்களா மக்களே? நாம் இறங்கி வந்த உட்டன் பிரிட்ஜுங்க. தேசிங்கு ராஜா தேசிங்கு ராஜா, அந்த சாங்கெல்லாம் எடுத்த நம்ம செஞ்சிக்கோட்டை கீழே போகிற வழி. மக்களே, மலை மேலே இருக்கிற கோட்டைக்கு வந்துட்டு நம்ம குரங்கு நண்பர்களை பார்க்காம இப்படி இங்கே பாருங்க, மலைக்கு சொந்தக்காரனுங்க. அங்கே ஒரு தாய் குரங்கு குட்டியோட வர பாருங்க. அச்சோ, செம்ம கியூட்டுங்க. பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் பார்த்த மாதிரியே இல்லை, எப்படி உட்காந்துருக்கான் பாருங்களா, கம்பீரமா. மக்களே, ஒரு கூட்டமே இருக்காங்க, எப்படி கேரி பண்ணிட்டு போறாங்க பாருங்களா. அரே வா. மக்களே, 9 மணிக்கு டிக்கெட் வாங்கிட்டு ஏற ஆரம்பிச்சோங்க. மணி 11:30 ஆகுது. 2.5 மணி நேரம் மேலே வந்துட்டு கீழே போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு மினிமம் ½ hour to 45 minutes ஆகும். 12:15 ஆயிரும்னு நினைக்கிறேன் நம்ம கீழே போகிறதுக்கு. ஸோ காலங்காத்தால் ஓப்பன் பண்ணுற டைமுக்கு வந்தீங்கன்னா தான் கரெக்டாக 12:15 நம்ம கீழே இறங்க முடியும். இதுக்கும் நாம் வேகமாக போயிட்டு கொஞ்சம் டைம் தான் மேலே ஸ்பெண்ட் பண்ணோம். இன்கேஸ் நீங்கள் நிறைய டைம் மேலே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் டைம் பார்த்துக்குங்க, ஓகேவா? மக்களே, செஞ்சிக்கோட்டையில் நிறைய ஹிடன் ஸ்பாட்ஸும் இருக்குங்க. நம்ம கீழே போகும்போது ஒரு சப்தகன்னி அம்மன் பார்த்தோம்ல, கமலக்கன்னி அம்மன். ஸோ அங்கேருந்து ஒரு ரோடு உள்ளே வருதுங்க. உள்ளே வந்தால் ஒரு குகை இருக்குங்க. இதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க விளாக்ஸில். எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காக எப்படி இறங்குது பாருங்களா. இதெல்லாம் ஹிடன் ஸ்பாட்டுங்க. எப்படி படிகள் அமைச்சு பண்ணியிருக்காங்க பாருங்களா. இதுவும் வந்து சுனைன்னு நினைக்கிறேங்க. மலை மேலே தண்ணீர் சேகரிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட சுனைகள். ஆமாங்க, சுனை தான். வரே வா. ஆனால் குப்பையாக இருக்கு இப்போ. பட் ஆனால் படிக்கட்டு கீழே வரைக்கும் போட்டிருக்காங்க பாருங்க. மக்களே, திக் ஃபாரஸ்டாக இருக்கா. இந்த மாதிரி தண்ணீருக்கெல்லாம் சேலஞ்சிங்காக இருக்கிற ஒரு ஏரியாவில் நம்ம ஒரு கோட்டை கொத்தளங்களெல்லாம் அமைக்கும் போது தான் தண்ணீரோட அருமை நமக்கு தெரியும். கிடைக்கிறது எங்கெல்லாம் சுனை இருக்கோ அதையெல்லாம் எப்படி பாதுகாத்து அரண்களெல்லாம் மேக் பண்ணி குப்பையெல்லாம் விழாமல் படிக்கட்டுகளெல்லாம் கட்டி சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ எல்லா ஹிடன் ஸ்பாட்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக காட்டுறேன். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம எப்பா கணேஷா சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், என்னை நிறையா என்கரேஜ் பண்ணணும். அப்போ தான் இந்த மாதிரி பியூட்டிஃபுல் ஸ்பாட்ஸு நல்லா இன்டீரியராக போய் உங்களுக்கு 360 டிகிரியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி விர்ச்சுவலாக உங்களுக்கு கண் முன்னாடி கொண்டு வந்துடும். ஸோ இது ஒரு வேண்டுதல் போல் இருக்குங்க. செங்கல் அடுக்கி வச்சுருக்காங்க. போகும்போதே பார்த்தோம் அங்கங்கே ஒரு சாங்கியங்கள் எல்லாம் இருக்குல்ல. சரி, நம்ம கொஞ்சம் குயிக்காக கீழே போவோம். ஏன்னா 3 மணி வரைக்கும் தான் டைமு. நம்ம கீழே பார்த்தோம்ல, மேலே வர்றதுக்கு கீழே 5 மணி வரைக்கும் பார்க்கலாம். நீங்கள் மலை மேலே வர்றதுன்னா 3 மணி வரைக்கும் தான் அலவுடு. கீழே போய் அங்கே இருக்கிற கோட்டை கொத்தளங்களையெல்லாம் பார்த்துட்டு
அதுக்கப்புறம் நாம் கிளம்பலாம். வாங்க வாங்க சீக்கிரம் போவோம். மக்களே, சக்ஸஸ்ஃபுல்லாக நாம் கீழே வந்தாச்சுங்க. அப்பா சாமி, இப்போ தாண்டா மூச்சு வருதுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வாங்க மக்களே, கீழே இருக்கிற இந்த அற்புதமான கலைநுட்பங்களை எல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து கீழே இருக்கிற கோட்டை கொத்தளங்கள். ஓகேவா, வாங்க ஒவ்வொன்றா போய் பார்க்கலாம் குயிக்கா. மக்களே, நம்ம ஃபோர்ட்டுக்கு கீழே வந்துட்டு அடிவாரத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கிரானரிங்க. இங்கேயும் நெற்களஞ்சியம் இருக்குது, வெடிமருந்து கிடங்கு இருக்குது. மேலே பீரங்கி கிடங்கு பார்த்தோம்ல, அது மாதிரி இது வந்து வெடிமருந்து கிடங்கு. கிரானரி பின்னாடி ஏதோ பில்டிங்ஸ் இருக்குது பாருங்கள். கீழே சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நெற்களஞ்சியம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா? வாங்க உள்ளே போய் பார்த்துட்டு வருவோம். மேலே ஃபுல்லாக புறாவாக இருக்குங்க, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த காலத்தில் மன்னர்கள் தங்களோட குடிகளுக்கு ரேஷன் பொருட்கள் மாதிரி வழங்குவாங்கள்ல. ஸோ இந்த மாதிரி அறைகளில் தான் வந்து நெல் மூட்டைகளை போட்டு வச்சுருப்பாங்க போல். வென்டிலேஷனுக்கு விண்டோஸு, மேலே சன்லைட் வர்றதுக்கு ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? வேறு லெவலுங்க. 2 படி இருக்குது. இந்த பக்கம் ஒரு படி, அந்த பக்கம் ஒரு படி, கடைசியில் ஒரு படி. நீங்கள் இது மட்டும்தான் ஸ்ட்ரக்சர்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு பக்கம் ஏறும்போதும் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ஹாலே இருக்குது. மக்களே, இது ஒன் ஆஃப் த ஹால்ஸ். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய ஸ்பேஸில் எவ்வளோ மூட்டைகளை அடுக்கி வைக்கலாம்ல, சான்ஸே இல்லைங்க. வென்டிலேஷனுக்கெல்லாம் வந்து ஓப்பனிங்ஸ் வச்சு காற்றெல்லாம் வர்றதுக்கு மேலே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம மேலே பார்த்தோம்ல, அதே மாதிரி கீழேயும். ஸோ இப்போ பார்த்த மாதிரியே தான் வந்து பேக் சைடு ஒரு ஹாலு, ஆப்போசிட்டில் இன்னொரு ஹாலு. இவ்வளவு பெரிய நெற்களஞ்சியங்க. வாங்க ஆயுத கிடங்கு போய் பார்க்கலாம். மக்களே, வெளியெடுத்து பார்க்கும்போது சிம்பிளாக இருக்குது. உள்ளுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ மேகசின் அப்படின்னு இருக்குது, வெடிமருந்து கிடங்கு. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? இது வந்து திஸ் கிரானைட் ரெக்டாங்குலர் ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்டட் வித் டெப்த் ஆஃப் 4.3 மீட்டர் இன்சைட் த எர்த், அண்டர் கிரவுண்ட் சேம்பருங்க. இது யூஸ் டு ஸ்டோர் மேகசின் பவுடர்ஸ், வெடிமருந்து பொடி. வாங்க போய் பார்க்கலாம் என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு கோட்டையை மேனேஜ் பண்ணுறதுனா என்னென்னலாம் தேவைப்படுதுல்ல. இங்கே பாருங்க, இதில் வென்டிலேஷன் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். ஓஹோ, இப்போ வெறும் குப்பையாக தான் இருக்குது. பின்னாடி ஏதோ ஒரு க்யூட்டாக பில்டிங் இருக்குது, அதுவும் போய் பார்த்துட்டு வருவோம். மக்களே, நெற்களஞ்சியத்துக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா வே டு எலிஃபென்ட்ஸ் ஸ்டேபிள், யானைகளை கட்டி வைக்கிற இடம். அதுக்கப்புறம் வே டு வேணுகோபால சுவாமி டெம்பிள். டெம்பிள்ஸ் இதெல்லாம் அடைஞ்சிருச்சு. வே டு எலிஃபென்ட் ஸ்டேபிள்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இதுதான் யானைகளை கட்டி வைக்கிற இடம். அங்கேயும் ஒன்று இருக்குது, அங்கே ஒரு எலிஃபென்ட் ஸ்டேபிள் இருக்குது, இங்கே ஒரு எலிஃபென்ட் ஸ்டேபிள் இருக்குது. மக்களே, இதுதான் நம்ம யானை கட்டி மண்டபம், எலிஃபென்ட் ஸ்டேபிள். க்யூட்டாக இருக்குல்ல? இவ்வளோ பெரிய என்ட்ரன்ஸ் இருக்கிறதுக்கு காரணமே வந்து பெரிய பெரிய யானைகளை நிற்க வைக்கணும்ல. 1, 2, 3, 4 கிட்டத்தட்ட 4-5 யானைகளை நிற்க வைக்கலாம் போல உள்ள. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு எலிஃபென்ட் ஸ்டேபிள் இருக்குது, இங்கேயும் வந்து ஒரு 4-5 யானைகளை கட்டி வைக்கலாம் போல. பட் இதை விடவே நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்திருக்கும். மக்களே, கிரானரி, யானை கட்டி மண்டபம் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. இது என்ன பில்டிங்னு தெரியல, பக்கத்தில் போய் பார்ப்போம். இது இன்னுமே வந்து கலைநுட்பத்தோடு இருக்குங்க. மக்களே, இது என்ன பில்டிங் தெரியுமா? இது வந்து ஜிம்னேசியங்க, உடற்பயிற்சி கூடமா. வீரர்கள் வந்து போர் பயிற்சி செய்கிற இடங்கள்ங்க. அடேங்கப்பா, ஒரு கோட்டைனா என்னென்னலாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். மக்களே, வெல்கம் டு ஜிம்னேசியம், உடற்பயிற்சி கூடம். இதுக்குள்ளதான் வந்து அந்த காலத்து வீரர்கள், மன்னர்களெல்லாம் போர் பயிற்சி செஞ்சுருக்காங்க. அந்த காலத்து ஜிம்மு.
இதுவும் கிட்டத்தட்ட கிரானரி மாதிரி தாங்க இருக்கு, ஆனால் ஒரு பிளெயின் தளம். வேற லெவல் பா. மக்களை உடற்பயிற்சி கூடத்தை பார்த்துட்டு நம்ம வந்தா இங்க இருக்கிறது வந்து யானை குளம்ங்க. உடற்பயிற்சி கட்டிடத்தின் கிழக்கு இங்க கீழே இறங்கி போறதுக்கு ஒரு பெரிய வழித்தடமே இருக்குங்க. 2 சைடுமே இல்லை, 2 சைடு இல்லை, ஒரு சைடு தான் இருக்கு. ஸோ இது வந்து யானைகள் எல்லாம் குளிக்கிற அளவுக்கு பெருசா கட்டியிருக்காங்க அங்க. இங்க பாருங்க, மழை பெய்யறப்போ வாட்டரை எல்லாம் கன்சர்வ் பண்ணி இந்த குளத்துல தேக்கிடுவாங்க போல. சுத்தியும் படித்துறைகள் கட்டி எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க. அருமை. ஸோ இதுதான் கீழே இறங்குறதுக்கான வழி. கோட்டை கொத்தளத்துல எத்தனை இருக்குல்ல. வாங்க அங்க இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மக்களே, யானை குளம், உடற்பயிற்சி கூடம் எல்லாம் பார்த்துட்டு நாம் இப்போ பார்க்கறது என்ன தெரியுமா? இதுதான் செஞ்சிக்கோட்டையில் அப்போ ஆக்டிவாக இருந்தப்போ அரண்மனை இருந்த இடங்க. அரண்மனையை அகழ்வாராய்ச்சி பண்ண இடம். அதுக்கப்புறம் ஹார்ஸ் டேபிள், குதிரை லாயம். வா, ஏன்னா ராஜாக்கள் வந்து குதிரையில் தானே டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால மெயினாக ஃபாஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அப்போது விரைவு போக்குவரத்து கழகம் வந்து குதிரைகள் தான். அதனால குதிரை வந்து அரண்மனைக்கு பக்கத்துலேயே இருந்திருக்கு. இங்கே பாருங்க. ஸோ இது வந்து போர்த்துகீசியர் வந்தவங்க வந்து சொல்லியிருக்காங்களா 11 ஃப்ளோரோட இருந்துச்சாங்க அரண்மனை, தர்பார் ஹாலோட. முகலாயர்கள் வந்து அந்த கோட்டையை மேக்சிமம் இடிச்சு தள்ளிட்டாங்களா. அன்ஃபார்ச்சுனேட். ஓ நோ, ஒன்றும் செய்ய முடியாது. அந்த காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு பழக்க வழக்கங்கள் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், அகழ்வாராய்ச்சி பண்ணி எடுத்த இடம். பேஸ்மெண்ட்டு, நடுவில் இருந்த பில்லர்ஸு எல்லாம் தெரியுது பாருங்கள். தர்பார் ஹாலோட பேஸ்மெண்ட், சிட்டாடல்னு சொல்லுவாங்கள்ல, சிட்டாடலா அல்லது மேடையா, அது இருக்குது பாருங்கள். ஸோ அரசர் வந்து சம்டைம்ஸ் ஆபத்து காலங்களில் மேலே இருந்தாலும் மேக்சிமம் அரண்மனை வந்து கீழே தான் இருந்திருக்குங்க. ஃபுல்லாக எவ்வளோ பில்லர்ஸ் பாருங்கள், 11 ஃப்ளோர் அந்த காலத்துலேயே கட்டியிருக்காங்கன்னா அப்போ ஆக்டிவாக இருந்த காலத்தில் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்திருக்கும் பாருங்கள். மக்களே, நம்ம மெயின் செஞ்சு அரண்மனை இருந்த இடத்துல இருக்கோங்க. இங்கே பாருங்க, ராஜாவுக்கு அந்த தீர்ப்பு சொன்ன இடம். நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லு அப்படின்லாம் இந்த இடத்துல உட்காந்து தான் சொல்லியிருப்பாங்க அந்த காலத்தில் ராஜாக்கள். ஸோ அப்படி 11 ஃப்ளோரோட அரண்மனை இருந்த இடம் இன்னைக்கு ரூயின்ஸாக இருக்குது. ஸோ நம்ம யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டாகவும் ஆயிடுச்சு. அதனால பல காலங்களுக்கு வந்து நம்மளோட கதைகளை சொல்கிறதுக்கு வந்து இதை போற்றி பாதுகாப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குங்க, குதிரை லாடத்துக்குள்ளே போகிறதுக்கு. இங்கே வந்து எல்லா பக்கமுமே வளைஞ்சு நெறிஞ்சு உள்ளே போ. ஓ, ஒரு அப்படியே சர்க்குலர் இதில் வருதுங்க மேலே போகிறதுக்கு. ஆஹா, மேலே வந்தாச்சுங்க. வாரே வா. ஓ, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அளவுக்கு இருக்கு போல, கொஞ்சம். இங்கே பாருங்களேன், ஹைலைட்டே அந்த பில்டிங் தான். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. இதுதான் நீங்கள் நிறையா படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அரண்மனையோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தோன்னே இங்கேருந்து பார்க்குற வியூ பார்த்தீங்களா? நம்ம இந்த வழியில் தாங்க மேலே போயிட்டு வந்தோம். இங்கே காமிக்கிறேன் பாருங்க. இன்னொன்று, அந்த காலத்து ஸ்டேர் கேஸ் மக்களே, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அரண்மனைக்குள்ள. எவ்வளோ பில்லர்ஸ் எல்லாம் இருந்திருக்கு பாருங்க, பயங்கர கிராண்டாக இருந்திருக்கும் போல. இது வந்து குதிரை லாயம். குதிரைகள் நிறையா இருக்கும்ல யானைகளை விட, அதனால பெருசாக கட்டியிருக்காங்க. சுற்றியும் வந்து குதிரை லாயம் தான். அரசர்களோடது, மந்திரிகளோடது, வீரர்களோடதுன்னு லைனாக நிறுத்தி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எமர்ஜென்சிக்கு உடனே எடுத்துகிட்டு பயணிக்கிறதுக்கு. வேற லெவல். தர்பார்கள் தான் ஹைலைட்டில். நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லுன்னு சொன்ன மேடைகளையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் நாம். வா, வேற லெவல் ஃபீலிங்க. இங்கே பாருங்க, பயங்கரமாக அகழ்வாராய்ச்சி பண்ணி சூப்பராக எடுத்திருக்காங்க. சான்ஸே இல்லை. இந்த அளவுக்காவது மிஞ்சி இருக்கே பழங்காலத்து கதைகளை சொல்கிறதுக்கு.
இப்போ நாம் குதிரை லாயத்துக்குள்ளே பயணிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு குதிரைக்கும் ஒரு குட்டி குட்டி தனி சேம்பர் மாதிரி கட்டியிருக்காங்க. அழகு. ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் சேம்பர்ஸ் இல்லை. ராஜா மந்திரி அவர்களோட குதிரைகளையெல்லாம் செல்லக்குட்டி மாதிரி பார்த்துருப்பாங்க. இப்போ எப்படி நம்மளோட பைக் காரையெல்லாம் பார்த்து தொடச்சி வச்சுக்கிறோம், அந்த மாதிரி தானே அந்த காலத்தில் குதிரைகளை போற்றி பாதுகாத்துருப்பாங்க. அவர்களோட செல்ல பிராணிகளாக அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருந்திருக்கும்ல. யமஹாஸ், பல்சர் மாதிரி, எஃப்சி, புல்லட் மாதிரி சூப்பர்பான அரேபிய குதிரைகள் எல்லாம் கூட இருந்திருக்கும். ஸோ அந்த அழகான குதிரை லாயத்தையும் பார்த்தாச்சு. இந்த மாதிரி பழங்காலத்து ரூயின்ஸ்கெல்லாம் வந்தால் அப்படியே நம்ம மனம் வந்து நம்மளோட மூதாதையர்கள் வந்து எப்படி நாட்டை கட்டமைச்சிருப்பாங்க, எப்படி வந்து பல பேர் போர் தொடுக்க வந்த போது நம்ம நிலத்தை காப்பாற்றுறதுக்காக போராடி இருப்பாங்க. அந்த மாதிரி அப்படியே ஃபிலாசபிக்கல் எண்ணங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். நம்ம பாரத தேசம்தான் எத்தனை கதைகளை பார்த்துருக்கு இல்லை, எத்தனை ஆக்கிரமிப்புகள். இதையெல்லாம் தாண்டியும் இப்போ நாம் ஒரு சூப்பர் பவராக ஆகணுங்கிற ஒரு எய்மோட டெவலப் ஆகிட்டுருக்கோம். சீக்கிரம் நாம் இழந்த பெருமைகளை எல்லாம் மீட்டெடுப்போம். என்ன சொல்கிறீங்க மக்களே? இப்போ நம்ம பார்க்குறது கல்யாண மகாலுங்க. இதுதான் வந்து அரச குடும்பத்து பெண்களெல்லாம் தங்கியிருந்த ஹாலாம். நாம் அந்த பக்கம் பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு என்ட்ரி அலோவ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒர்க் நடந்துட்டுருக்கிறதுனால என்ட்ரி அலோவ்டு கிடையாதான். பாருங்கள், கல்யாண மகால் ஸ்டெப் டேங்க். ஸோ டீட்டெயில்டாக அப்புறம் படிச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்னென்னா தண்ணியெல்லாம் கொண்டு வந்து நிரப்பி அரச குடும்பத்து பெண்களெல்லாம் நீராடுறதுக்கான அமைப்புகளெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட தங்கும் இடத்துக்கு பக்கத்துலேயே லோட்டஸ் மஹால் இருக்கும் தெரியுமா, ஹம்பியில்? அதே மாதிரி கிருஷ்ணப்ப நாயக்கர் காலத்தில் தான் கட்டியிருக்காங்க. நாயக்கர் காலத்து கட்டிட அமைப்புகள். ஸோ எல்லாம் கொஞ்சம் சிமிலராக தானே இருக்கும். மக்களே, நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சுங்க. வெளியே சுற்றி கோட்டை மதில் சுவர்கள்லேருந்து வெளியே போகிற வழி. முன்னாடி குட்டி அகழி எல்லாம் கூட இருக்குங்க. எல்லா கோட்டையிலும் சுற்றியும் அகழி இருக்கும்ல, அதே மாதிரி அகழி ஃபார்மேட் இங்கேயும் இருக்குது. இங்கே பாருங்கள். பட் தண்ணி இல்லை இப்போது, சும்மா வச்சுருக்காங்க. கோட்டை கொத்தளங்களின் கட்டமைப்புகள் வேறு லெவலா. ஸோ மக்களே, நம்ம கரெக்டாக 9 மணிக்கு கிளம்புனவங்க. ஃபஸ்ட்டால் நாம் தான் உள்ளே போனோம். ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் பர்சனாக போயிட்டு கரெக்டாக 12:30 மணி ஆகிடுச்சு. நம்ம மேலே போயிட்டு கீழே வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். ஐயோ, செஞ்சு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கர்நாடகாவுக்கு ஹம்பி மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு செஞ்சின்னு சொல்லலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. மஸ்ட் விசிட் பிளேஸு. ஸோ கண்டிப்பாக செஞ்சு வந்தால் செஞ்சிக்கோட்டை விசிட் பண்ணிட்டு போகிறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் என்கரேஜ் பண்ணி இங்கே வந்துட்டு போக சொல்லுங்கள். நீங்களும் வந்துட்டு போங்க, ஓகேவா? வந்துட்டு போயிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நாம் இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from செஞ்சிக்கோட்டை மக்களே. see you. மக்களே, வீடியோல Flipkart, Myntraல இருந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து டேக் பண்ணிருக்காங்க. பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.